அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். பாண்டிச்சேரி மெயின் திருச்சபை சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் பாடல் ஆராதனைக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி இயேசுப்பா. இந்த நாள் முழுதும் எங்கள் கூட இருந்து வழிநடத்துங்க. இப்பொழுதும் இந்த பாடல் ஆராதனை கலந்து கொண்டு எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இன்னும் எங்கள் கூட இருந்து வழிநடத்துங்க. இன்னும் கேட்டதும் கேட்க மறந்த அனைத்து காரியங்களையும் கூட இருந்து உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். பாடல் ஆராதனையின் முதல் பாடலாக பாவ சஞ்சலத்தை நீக்க என்றும் பாடலை பாடுவோம். சுமை தீர்த்து போட
அடுத்த பாடலாக காலை பகல் மாலை என்ற பாடலை பாடுவோம். பாடல் ஆராதனையில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் ஒருவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோவிட்-19 அப்படின்னு சொல்கிற இந்த வைரஸ்னால் ஏற்பட்ட இந்த பேண்டமிக் வந்து ஒரு காலாண்டு முழுவதும் முடிஞ்சிருக்குது. நம்ம ஆன்லைன் வழியாக தான் பாடங்களை பார்த்துருக்குறோம். கடவுளோட சுத்த கிருபையில் அடுத்த காலாண்டுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இந்த காலாண்டில் படிக்க வேண்டிய தலைப்பு பார்த்திங்கன்னா த நீட் ஆஃப் த ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்களா, இன்றைக்கு தேவைப்படுகிற ஒரு காரியமாக அது என்ன பண்ணுது அமைஞ்சிருக்குது. குறிப்பாக இப்படி அழிந்து போயிட்டுருக்கிற அந்த உலகத்தில் வந்து இந்த காலாண்டில் படிக்கக்கூடிய செய்தியை வந்து நம்ம ஒவ்வொரு நபருக்கும் என்ன சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு விசேஷ விதமான செய்தியாக அது அமைந்திருக்குது. அது மட்டும் இல்லாதபடிக்கு சபைக்கும் என்ன செய்து பார்த்திங்கன்னா ஒரு விசேஷ செய்தியாக இருக்கிறது. இந்த நாளுடைய பாடத்தை நாம் படிப்பதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, இதோ நாங்கள் வேத பாடங்களை நாங்கள் படிக்கும் போது இதோ நாங்கள் உம்முடைய துணை கொண்டு நாங்கள் வேதத்தில் நாங்கள் ஆராய்ந்து பண்ணி பார்க்க நீங்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த பாடத்தை நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த நோக்கம் எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் சபையிலும் நிறைவேற்றக்கதாக நீங்கள் வழி நடத்துங்க. இவனத்தின் கிறிஸ்தியஸின் வழியாக ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அப்படி என்ன விசேஷமான பாடம் என்ன இந்த காலாண்டுக்கு, அதுவும் இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கு என்ன இது ரொம்ப விசேஷமான பாடம்? தீர்க்க தரிசனங்களா இல்லை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசி கால சம்பவங்களை பற்றி இருக்குதா அப்படின்றதெல்லாம் நமக்கு ஒரு கேள்வி எழுமுன்னு சொன்னால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எதை பற்றின பாடம் அப்படின்னு சொல்கிறத குறித்து யார் இந்த பாடத்தை எழுதினவர், அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நபர் எழுதியிருக்கிறார், அது யார் என்பதை குறித்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரியங்கா அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். 2 ஊழியக்காரர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு ஊழியக்காரர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. ஊழியப்பணி என்பது தேவனுடைய வேலை. நமது உலகத்தை காப்பாற்றுவதற்கு பரலோகத்தின் அனைத்து வளங்களையும் அவர் பயன்படுத்துகிறார். காணாமல் போன மக்களை ரட்சிக்கும் பணியில் அவரோடு சந்தோஷமாக ஒத்துழைப்பதே நம் வேலை. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஊழியப்பணி தேவனுடைய வேலை. அதில் நம்முடைய வேலை என்னன்னா அவரு கூட தேவன் கூட சேர்ந்து அந்த காணாமற் போன மக்களை வந்து தேடுவதற்கு அவர் கூட ஒத்துழைப்பது தான் வந்து நம்முடைய வேலையாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஊழியப்பணி தேவனுடைய வேலை என்கிறது வந்து வேதாகமம் பல இடத்துல வந்து சொல்லுகிறது. உதாரணமாக பிரசங்கி 3:11 நம்ம வாசிக்கலாம். உலகத்தையும் நித்தியத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். தேவன் ஒரு மனுஷனை படைக்கும் பொழுது அவருடைய உள்ளத்துல வந்து நித்தியத்துக்கான ஏக்கத்தை வந்து அவருடைய மனுஷனுடைய உள்ளத்துல வந்து வைத்திருக்கிறார்.
அவங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து அந்த இட்டர்னிட்டியான லாங்கிங்கை வந்து மனுஷனுக்குள்ளே வச்சிருக்கிறார். இன்னும் வந்து தேவன் வந்து மனுஷனை வந்து தம்மிடமாக இழுப்பதற்காக பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்துகிறார். நல்லது செய்வதற்கான விருப்பத்தை குறித்தும் பாவம் குறித்த உணர்வையும் உண்டாக்குகிறவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். ஆனால் இது வந்து நம்மளுக்கு பல நேரத்தில் நம்ம உணராமல் இருக்கலாம். ஆனால் வந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். பாவத்தால் மனிதர்களுடைய நிலை வந்து கேள்விக்குறியாகும் பொழுது கிறிஸ்து தான் வந்து நம்மளுடைய ரட்சிப்புக்கான முதல் பணியில் இறங்கினார். நம்ம லூக்கால பார்க்கலாம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு லூக்கா 19:10 நம்ம வாசிக்கிறோம். இன்னும் ரோமர் 5:8 பார்க்கணும், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நம்ம பாவிகளாக இருக்கும் பொழுதே வந்து கிறிஸ்து அவருடைய லவ்வை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாருன்னு சொல்லிட்டு ரோமரில் நம்ம வாசிக்கிறோம். இன்னும் வந்து நம்ம வந்து இதை வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம வந்து ஒரு குழந்தை மாதிரி வந்து ஒரு சின்ன அடி எடுத்து வைக்கும் பொழுதே வந்து தேவன் வந்து நம்மளை நோக்கி நிறைய இன்னும் பல அடிகளை வந்து நம்மளை நோக்கி எடுத்து வைக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். இதை இன்னொன்று விதத்தில் சொல்லணும்னா, நம்ம அடிஷனில் வந்து நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா தேவன் வந்து மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸில் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்னும் வந்து நம்ம லூக்கா 15 பார்க்கலாம், இந்த காணாமல் போன ஆடு, காசு, இன்னும் காணாமல் போன மகன், இந்த மூணுத்தை தேடுறவங்களான அந்த ஷெப்பர்ட், இன்னும் அந்த பெண்மணி, இன்னும் வந்து அந்த தகப்பனை, இந்த 3 பேருமே யாரை குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த காணாமல் போன ஆடு, காசு, இன்னும் மகன், இதை 3த்தையும் யாரை குறிக்குதுன்னா நம்மளை தான் இதை குறிக்குது. இந்த காலாண்டோடைய ஒரு முன்னுரை வந்து இதுதான். இந்த காலாண்டு பாடத்தை எழுதினவர் வந்து மார்க் ஃபின்லே. அவரை குறித்து நம்ம வந்து பார்க்கலாம். மார்க் ஃபின்லே 1945 பிறந்தார். இவர் இட் இஸ் ரிட்டன் என்ற ஆர்கனைசேஷனுடைய முன்னாள் டைரக்டராக வந்து இவர் இருக்கிறாரு. இவர் ஒரு டெலிவேஞ்சலிஸ்ட்னு சொல்கிறாங்க, டிவி மூலயமா ஊழியம் செய்கிறவர். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பாஸ்டர், சேட்டலைட் சீரியஸ் மூலயமா ஊழியம் செய்கிறவர். இன்னும் வந்து இவர் 74 புத்தகங்களை வந்து எழுதியிருக்கிறார். அதில் சில புத்தகங்கள் வந்து 2000 and beyond, இன்னும் வந்து why so many denomination, when faith crumblesன்ற மாதிரி நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு. மார்க் ஃபின்லே கிட்டத்தட்ட வந்து உலகம் முழுவதுமாக 80 கண்ட்ரியில் வந்து 150 மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதில் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து பேப்டிசமும் எடுத்திருக்கிறாங்க. இப்போ வந்து மார்க் ஃபின்லே வந்து ஹோப் சேனலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஹோப் என்ற சீரீஸை வந்து அவர் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. இன்னும் மார்க் ஃபின்லே வந்து 2 நெட் எவாஞ்சலிசம் சேட்டலைட் சீரீஸை வந்து இவர் நடத்துகிறாரு. அவர் தன்னுடைய இந்த எவாஞ்சலிசம் கிஃப்ட்டை வந்து எதில் யூஸ் பண்ணுறாருனா வந்து மற்றவங்களுக்காக செமினார் மூலயமா சொல்லி கொடுக்குறாரு. இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ் ஆரம்பித்து, இன்ஸ்டியூட் ஆரம்பித்து அவர் வந்து மற்ற பிள்ளைகளுக்கும் வந்து அவர் வந்து சொல்லி கொடுக்குறாரு. இந்த மார்க் ஃபின்லே வந்து கிட்டத்தட்ட வந்து 70 புக்குக்கு மேலே எழுதியிருக்கிறாரு. இன்னும் வந்து நிறைய செமினார் ப்ரெசன்டேஷனும் நிறைய பண்ணியிருக்கிறாரு. இன்னும் மேனுவல்ஸ், மேகசின் ஆர்டிகல்ஸ்னு இவர் நிறையா வந்து எழுதியிருக்கிறாரு. மார்க் ஃபின்லேயோட மனைவி பெயர் ஏர்னஸ்டின். அவர்களுக்கு 3 பிள்ளைகளும் 5 பேர பிள்ளைகளும் இருக்கிறார். போதகர் மார்க் ஃபின்லே எழுதின பாடம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர். ஊழியத்து மேலே அதிக வாஞ்சை உள்ள நபராக இருக்கிறாங்க. ஊழியத்தை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம காலாண்டு முழுக்க பார்க்க போகிறோம். கிறிஸ்துவின் பார்வையில் எப்படி மற்றவங்களை பார்ப்பது, மற்றவங்களுக்காக எப்படி பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்வது, அதை இன்டர்செஷன் பெயர் எப்படி நம்ம செய்வது, இந்த அழிந்து போகிற உலகத்துக்கு நம்ம எப்படி சாட்சியாக இருக்கிறது, பர்சனல் டெஸ்டிமனியோட பவர் என்ன, அப்புறம் கிறிஸ்துவின் கதையை எப்படி மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறது, நான் ஆக்ஷனில் இன்வால்வ் ஆகிறது, அந்த ஊழியம் செய்வதை எப்படி நடைமுறையாக நான் செய்வது, இதை பற்றிலாம் தான் இந்த காலாண்டில் நம்ம பாடங்களாக நம்ம படிக்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். நம்ம இந்த காலாண்டில் இருக்கக்கூடிய செய்தியானது இப்படி விசேஷ விதமான செய்தியாக இருக்கும் போது எங்கே இந்த காலாண்டுடைய காணிக்கை போகிறது அப்படின்ட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா டிவிஷன் ஆஃப் SDA அப்படின்னு சொல்கிற பகுதிக்கு போகிறது. இது ஆஃப்ரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய 22 நாடுகளை சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா டிவிஷன் அப்படின்னு சொல்கிற அங்கே டிவிஷன் இருக்குது. இங்கே வந்து இந்த 22 நாடில் மக்கள் தொகைகள் பார்த்தீங்கன்னா 43,60,00,000 மக்கள் என்ன செய்கிறாங்க அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அங்கே அட்வென்டிஸ்ட் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அட்வென்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8,34,183 பேர் அட்வென்டிஸ்டாக இருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 22 நாடு மக்களில் இருக்கக்கூடிய மக்களில்
523 மக்களுக்கு ஒரு நபர் தான் என்ன செய்கிறாரு, அட்வென்டிஸ்டாக இருக்கிறார். ஒருவேளை நம்ம நாடை பார்ப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இன்னும் வருத்தக்கூடிய தக்கத்தில் இருக்கக்கூடியது. அதனால தான் நம்ம எப்படி இந்த நற்செய்தி, அதுவும் குறிப்பாக இந்த இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற ஒரு செய்தி, அவருக்கு நம்ம பயப்படணும், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்குற வேலை வந்துச்சு, வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தவரே தொழுது கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு காரியமும், பாபிலோன் விழுந்தது என்ற ஒரு காரியமும், அதன் பின்பாக அந்த மிருகத்தின் முத்திரையை என்ன செய்யாதீங்க, நீங்கள் பெற்றுக்கொள்ளாதீங்கன்னு சொல்கிற காரியங்களாம் உலகளாவில் கொண்டு போகிறதுக்கு நல்ல ஒரு பயிற்சி முகாமாக இந்த காலாண்டோட பாடம் இருக்க போகிறது. இந்த பகுதியில் வந்து இருக்கிற நபர்கள் பார்த்திங்கன்னா மனவாஞ்சையோடு என்ன செய்கிறாங்க, அநேக ஊழியங்களை அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நபர்கள் சொல்கிற சாட்சிகளை நம்ம என்ன செய்வோம், இப்போது ஜெரம் சொல்கிறத நம்ம கேட்போம். அவருக்கும் இனிய ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இந்த காலாண்டின் ஊழிய அறிக்கையானது மேற்கு மத்திய ஆப்பிரிக்கா டிவிஷனில் வந்திருக்கு. முதலாம் பாடமாக லிபியாவிற்கான பள்ளி என்ற தலைப்பின் கீழ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, டார்லிங்டன் டி என்கிறவர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டார்லிங்டன் டி வந்து இவர் சின்ன வயசுலேருந்து ஞாயிறு திருச்சபைக்கு வந்து போயிட்டுருக்காரு. இவர் அப்பா அம்மாவும் அதில் திருச்சபையோட அங்கத்தினராக இருக்கிறாங்க. இவங்க அம்மா வந்து ரொம்ப அதில் வந்து உற்சாகமாக இருப்பாங்க அந்த சர்ச்சில். அவங்க அப்பா அப்படி இருக்க மாட்டார். அவங்க அப்பா வந்து ஒரு மூப்பராக அதில் இருக்கிறாரு. இவர் வந்து உங்கள் அப்பா வந்து மூப்பராக இருந்தாலும் கூட இவர் வந்து ஒரு ரகசிய சங்கத்தில் வந்து ஒரு சேர்ந்துருக்கிறார். இவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து தாத்தாவையும் மூதாதையர்களும் வணங்குறவராக இருக்கிறார். இவர் அடிக்கடி இந்த டார்லிங்டன் டீன்ட்டு என்ன சொல்லுவார்னா, நீ வந்து இந்த ரகசிய சங்கத்தில் வந்து சேர்ந்துடணும், சேர்ந்துட்டு என்னுடைய பொறுப்பு நீ இருக்கணும், நான் செத்த பிறகு கூட நீ வந்து என் இடத்துல வந்துடுவ அப்படின்றாரு. ஆனால் இந்த டார்லிங்டனுக்கு வந்து இதில் சேர விருப்பமே இல்லை. அவங்க அம்மாவுக்கு வந்து இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. அப்படி இருக்கும் போது அவங்க அப்பா என்ன பண்ணுவார்னா, அவர் அப்பா வந்து ஒரு மலைப்பாங்கான இடத்துக்கு போவார். 4 மணி நேரம் நடந்து போயிட்டு அங்கே மூதாதையர்களுக்கெலாம் வந்து ஒரு தட்டில் சாதத்தையும் 2த்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு 4 மணி நேரம் நடந்து போயிட்டு அந்த மலையில் போய் வைப்பார். பிறகு வந்து அந்த தட்டுகளை வந்து எடுக்க போகும் பார்த்தா அதெல்லாம் காலியாக இருக்கும். இதை காலியாக இருக்கிறத பார்த்து இவர் நினச்சிப்பாரான், மூதாதையர்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கொண்டுட்டாங்க, நம்ம காணிக்கையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நினச்சிப்பாரான் அவர். அப்படி இருக்கும்போது இவர் வந்து வாரம் வந்து ஞாயிற்று பள்ளியில் வந்து இவர் கலந்து கொள்வார். இவர் வந்து இளைஞராக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 7th டே மிஷினரி ஒருத்தர் வர்றாரு அவங்க இடத்துக்கு, வந்து போதிக்கிறாரு. 7ஆம் நாள் தான் உண்மையான ஓய்வு நாள் போதிக்கிறாரு. இதை கேட்டவுடனே வந்து இவர் வந்து உண்மையான்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் இருக்கிற போதகர்கிட்ட போய் இவர் கேட்டார். இவர் கேட்ட உடனே அவர் சொன்னார், ஆமாப்பா 7ஆம் நாள் தான் உண்மையான ஓய்வு நாள், ஆனால் நாங்கள் எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்கோன்னா ஆண்டவர் தான் உயிர் தெழுந்திருக்கிறார், அந்த அடையாளமாக நாங்கள் வச்சுருக்கோன்றாரு. இவருக்கு என்ன ஆசைனா வேதாத்மபடி தான் வாழ ஆசை. அதனால் என்ன பண்ணுறாருனா, இளைஞராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 7th அட்வென்டிஸ்ட் சர்ச்சில் போயிட்டு பேப்டிசம் எடுத்துக்கிறாரு. இதை கேள்விப்பட்ட அவங்க அம்மாவுக்கு முக்கியம் சந்தோஷமாக இருக்கு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப மனவேதனை அடைகிறாரு. டார்லிங்டனுக்கு என்ன ஆசைனா ஒரு போதகராக அவர் வரணும் ரொம்ப ஆசைப்படுறாரு. அந்த வேதாகம இறையியல் படிப்பு வந்து கானா இல்லது நைஜீரியாவில் தான் போய் படிக்கணும். அங்கே தான் அந்த யூனிவர்சிட்டி இருக்குது. இவர் இருக்க இடத்துல இல்லை. இவர் வந்து அதுக்காக படிக்கிறதுக்காக கடுமையாக உழைச்சி காசு சேர்த்து வைக்கிறாரு. ஆனால் 1990 பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உள்நாட்டு கலவரம் போர் வந்து ஏற்படுது. இதனால் வந்து அவர் தேசிய நாடாளுமன்றத்திற்காக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர் வந்து அதில் வந்து ஒரு அரசியல்வாதியாக மாறுறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் தான் வந்து அந்த வெளி மாநில நாட்டுக்கெலாம் போயிட்டு வேதாகம கல்வி படிக்க முடியல, அதனால் இங்கே இருக்க இளைஞர்கள்லாம் அதை படிக்கணும்னு சொல்லிட்டு தான் இருக்கிற இடத்துல வந்து வேதாகம பள்ளி, அதாவது பைபிள் யூனிவர்சிட்டி ஒன்று நிறுவ ஆசைப்படுறாரு. இவர் இந்த அரசியல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1 வருடம் கழித்து லைபீரியாவின் தலைநகரமான மன்ரோவில் மேற்கு ஆப்பிரிக்கா அட்வென்டிஸ்ட் பல்கலைக்கழகத்தை உருவாக்க மசோதாவுக்கு வந்து இவர் உதவுறாரு. 6 ஆண்டுகள் வந்து இவர் பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறாரு. இவர் உறுப்பினர் இருந்த சமயத்தில் வந்து இந்த ரகசிய சங்கத்தில் சேர்க்க சொல்லியும் அப்புறம் லஞ்சம் அதெல்லாம் வாங்க சொல்லி நிறைய ப்ரெஷர் வருது. இதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அரசியல்வாதியிலேருந்து வெளில வராரு. அரசியல்லேருந்து வெளில வந்துட்டு மறுபடியும் போயிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா வேதாகம வந்து பாஸ்டருக்கு படிக்கிறாரு. படிச்சுட்டு வந்து இப்போ வந்து டார்லிங்டன் போதராகவும் தென்கிழக்கு லைப்ரரியா மிஷினரி தலைவராகவும் இருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா புகனின் நகரில் வந்து ஒரு நடுநிலை பள்ளியை வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறாரு. ஏற்கனவே அப்படி ஒரு பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் வந்து உள்நாட்டு போரெல்லாம் அந்த பள்ளியை வந்து அழிக்கப்பட்டது. மீண்டுமாக அந்த பள்ளி கட்டப்படுவதற்காக 13ஆம் வார காணிக்கை வந்து அங்கே போகுது. உற்சாகமாக கொடுத்து தேவனுடைய ஊழியத்தை நாம் தாங்குவோம். வெஸ்ட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா டிவிஷனில்
முன்னாடியே நம்மளுக்கு காணிக்கை செலுத்தினது மூலயமா அவங்க பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. 2017 வருஷத்தில் என்ன நடந்தது சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்த காணிக்கை நிமித்தமாக அவங்களுக்கு நிறைய பலன்கள் கிடச்சிருக்குது. இந்த காலாண்டில் நம்ம கொடுக்குற காணிக்கை நிமித்தமாக அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெரம் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏன்னா ஒரு பைபிள் ஸ்கூல் ஒன்று கட்ட வேண்டியது இருக்குது, ஒரு காலேஜ் கட்ட வேண்டியது இருக்குது. அது வந்து லிபெரியா நாட்டில் என்ன செய்யணும் கட்ட வேண்டியது இருக்குது. கினியான்ற நாட்டில் சொல்லி பார்த்தீங்கன்னா K12 சொல்கிற ஒரு ஸ்கூல் கட்ட வேண்டியது இருக்குது. நைஜீரியான்ற நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் சென்டர் வந்து அங்கே கட்ட வேண்டியது இருக்குது. இந்த 22 நாடுகள் சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நாடுகள், ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய நாடுகள் இந்த கானா, கேமரூன், ஐவரி கோஸ்ட், செனகல் அப்படின்னு சொல்கிற நாடு, இல்லை சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா ரிபப்ளிக் இப்படின்னு சொல்கிற நாடுகள்லாம் இருக்குது. இந்த மக்கள் மத்தியில் நம்ம செலுத்துகிற காணிக்கையும் என்ன செய்யுதுன்னா அங்கே ஊழியர் பண்ணியதுக்காக போக போகுதுன்னும் போது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார்ல, ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். என்ன செய்வோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மன உகர்ந்து என்ன செய்வோம், இந்த ஊழியர் பணிகளுக்காக நம்ம என்ன செய்வோம், காணிக்கைகளை நம்ம கொடுப்போம். நம்ம சரி, இந்த நாளில் பாடம் என்ன, நம்ம இந்த காலாண்டில் படிக்கக்கூடிய காரியங்களை குறித்து எல்லாம் தியானித்தோம். இந்த நாளுடைய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய் விட்னஸிங் அப்படின்னு சொல்கிறது, எதற்காக சாட்சியை நான் பகிரணும் அப்படின்னு சொல்கிற ஒரு காரியம். இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு. ஆரம்பமே என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, எதுக்காக நான் சாட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா தலைப்பே நமக்கு ஒரு வாஞ்சையை கொடுக்குது. மனப்பாடம் வசனத்தை கவனிப்போம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்ம மேலே எவ்வளோ அன்பாக நம்மக்கிட்ட இருந்திருக்கிறாங்க. அவருடைய கிருபை என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளை எப்படி மீட்டு எடுத்திருக்குது. பரிசுத்தாவியானவர் நம்முடைய குணத்தை எப்படி அவர் மாற்றம் அடைய செய்கிறார். அவருக்கு என்ன ஒரு ஆசை இருக்குது, என்ன மீட்டு எடுக்கிறத தவிர்த்து அவருக்கு வேறு என்ன ஆசை இருக்குது. அவருடைய அன்புக்கு பார்த்தீங்கன்னா அளவே இல்லாமல் இருக்குது. இரக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவே இல்லாமல் இருக்கிறது. அவர் மனதுருக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி நம்மளால் ஒரு எல்லையை வர வைக்கவே முடியாது. அவருடைய மன்னிப்பு இன்எக்ஸாஸ்டபிள். அதாவது அவர் என்ன செய்கிறாரு, மன்னிக்கிறதுல அவர் ரொம்ப தாராளமாக இருக்கிறார். இதோ இஸ்ரேல் வீட்டாரே இடத்தில் திரும்புங்க, துன்மார்க்கர் மறிக்கிறதுல என்ன செய்யல எனக்கு பிரியமே இல்லை. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் என்ன செய்கிறேன், உங்கள் பாவத்தை நான் தூரமாக தூக்கி போடுறேன், கடலில் ஆழத்துக்குள்ள என்ன செய்கிறேன், உங்கள் பாவத்தை போடுறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த தேவனை பற்றி நம்ம சாட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் இல்லை. இந்த உலகத்தில் வந்து மக்கள் வந்து தகவல்களை மற்றவங்க கிட்ட பரிமாறணுன்றதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக அந்த சோஷியல் மீடியா உலகத்தில் பார்த்தீங்கன்னா எதை வந்தாலும் ஃபார்வர்ட் பண்ணுற ஒரு ஹேபிட் இருக்குது. புதுசாக ஒரு செய்திகள் கிடைக்குது, ரொம்ப விறுவிறுப்பாக மக்கள் என்ன செய்கிறாங்க, படிக்கிறாங்க. ஆனால் ரொம்ப விறுவிறுப்பாக படிக்கிற ஒரு செய்தி இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செஞ்சுருக்கிறாங்க, உங்களுக்காக என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு செய்தி. இந்த செய்தியை என்ன செய்யணும்னு நம்ம பகிர்ந்து கொடுக்கறதுக்கு தான் என்ன செய்கிறோன்னா இந்த காலாண்டில் நம்ம பாடத்தை நம்ம படிக்கிறோம். நம்ம சரி, அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன காப்பாற்றுறதுக்கு அவர் என்ன செஞ்சுருக்கிறார், இதுதான் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு செய்தி. என் வாழ்க்கையை எப்படி அவர் மாற்றம் அடைய செஞ்சுருக்கிறார் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி என்ன செய்கிறோம் மற்றவங்ககிட்ட நம்ம பகிர்ந்து கொள்ளும் போது அது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப வல்லமையான ஒரு செய்தியாக இருந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அநேகர் அவர்கிட்ட என்ன செய்து கொண்டு வருகிறதா இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வாரத்தில் நம்ம படிக்க போகிறோம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை பாடத்தை பார்ப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் சால்வேஷன், மீட்பதற்காக கடவுள் எனக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்புகள் அப்படின்றத குறித்து என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பு. சரி, கடவுள் நம்ம கூட பேசுகிறதுல 3 வகையில் என்ன செய்கிறாரு, அவர் பேசுகிறார். என்ன 3 வகையில் பேசுகிறாரு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வேதாகமும் அது வழியாக நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. இன்னொரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயற்கையின் வழியாக கடவுள் நம்ம கூட பேசுகிறாங்க. ஏடா இந்த வானத்தை நீங்கள் கேட்டு பாருங்கள், ஆகாயத்து பறவை நீங்கள் கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிற தேவன் நமக்கு என்ன செய்கிறார், இயற்கையின் வழியாக நம்ம கூட பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவர் எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அற்புதமான வழிநடத்தல் வழியாக பேசுகிறாங்க. இந்த 3 காரியங்கள் வழியாக பேசுகிறாங்க. அப்படி இருக்க இந்த இயற்கையின் வழியாக பேசுகிறது நிமித்தமாக நம்ம என்ன செய்யணும், கடவுளை நம்ம நன்றாக புரிந்து கொள்கிறோம். நம்ம அவருடைய குணம் என்ன அப்படிலாம் என்ன செய்கிறோம், நம்ம தெரிந்து கொள்கிறோம். இருந்த போதிலும் வேதாகமே என்ன செய்ய சொல்லி பார்த்தீங்கன்னா தெளிவான விதத்தில் அவருடைய திட்டத்தை நமக்கு கொடுக்கிறது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19-20ஆம் வசனத்தை என்ன செய்வோம், வாசிப்போம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவர்
அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். தொலைந்து போனதை எழுந்து போனதை தேட வந்தேன், மீட்க வந்தேன்னு சொல்கிறார். எப்படி இவரோட சேர்ந்து நான் எப்படி நான் உழைக்க வேண்டும்? வேதாகமம் முழுவதும் பாருங்க, ஒரு செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் எப்படி நம்மளை காப்பாற்றுறார் என்ற ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருக்குது. அதன் பின்பாக அவர் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி அவரோட சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, மற்றவங்களையும் காப்பாற்றுறதுக்காக அவர்கள் முயற்சி செய்கிறாங்கன்றது தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த யாக்கோப்பில் வாசித்த வசனத்தை பாருங்கள். அதாவது ஒரு பாவியை நம்ம மீட்டு எடுப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மரணத்துலேருந்து நம்ம அவங்களை காப்பாற்றுறோமா. இன்றைக்கி இந்த கொரோனானால் பாதிப்படையக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன டிப்ஸ் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அநேகம் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம கை கழுவிடுங்க, என்ன செய்யுங்க, முக கவசத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், போட்டு கொண்டுருங்க, இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடுங்க, உங்கள் இம்யூன் சிஸ்டத்தை பில்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க மறிச்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் நம்ம சொல்கிறோம். நமக்கு இந்த ஆர்வம் இருக்குது. நிச்சயமாக யாராவது அடிபட்டிருந்தாலோ இல்லை நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் நம்மளுக்கு எடுப்போம். இது நம்மளோட நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட். ஆனால் உண்மையாலுமே நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் என்ன தெரியுமா, பாவத்திற்கோட சம்பளமான மரணத்தில் ஒருத்தன் மறிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக அவங்கள காப்பாற்றுறதுக்காக நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தேவனோட செய்தியை நம்ம அவங்ககிட்ட கொடுக்குறோம். என்ன காப்பாற்றிருக்காருப்பா, ஒன்றையும் காப்பாற்றுவார் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், அவரை நம்ம அழைத்துட்டு போக வேண்டியது நம்முடைய கடமையாக இருந்துட்டு இருக்குது. எவ்வளோ பெரிய வாய்ப்பை கடவுள் நம்மளுக்கு கொடுக்குறாரு. மற்றவங்களை ரசிக்கிற வேலையில் என்கிட்டயும் அந்த பங்கை கொடுக்குறாரு. அவரோட நான் சேர்ந்து என்ன செய்யணும், வேலை செய்கிற ஒரு பங்கை நம்ம கொடுக்குறாரு. இந்த மாரியான காரியத்தை நம்ம சரியாக செய்கிறோமா அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். இயற்கையில் பாருங்கள், அவைகளெல்லாம் சரியாக செய்து கொண்டிருக்குது. அப்படி அந்த இயற்கையின் மூலயமா கடவுள் நம்ம கூட பேசுகிற ஒரு காரியத்தை என்ன செய்வோம்னா, ஸ்டெஃபி அவர்கள் நம்ம கூட என்ன செய்வாங்க, இப்போது பகிர்ந்துப்பாங்க. அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் டு த பைபிள், நேச்சர் இஸ் டு பி அவர் கிரேட்டஸ்ட் லெசன் புக். வேதாமத்திற்கு அடுத்தபடியாக இயற்கை தான் நமக்கு ஒரு பெரிய பாட புத்தகம். எஜுகேஷன் புக்ல பேஜ் நம்பர் 100ல இப்படியா எழுதப்பட்டிருக்கு: ஏதேன் தோட்டத்தில் இருந்த நம்ம முன்னோர்கள் இயற்கையின் பக்கங்கள்ல இருந்து கற்றுக்கொண்டார்கள். மோசே தேவன் அவர் கையால எழுதின வேத வசனங்களை அரபு சமவெளிகளிலும் மலைகளிலும் இருந்து கற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து சிறு வயதா இருக்கும்போது நாசரேத்தில் இயற்கை மலைகளை படித்தார். இப்படியே நாமும் தேவனை இயற்கையிலிருந்து படிக்க வேண்டும் என்று அந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்குது. சில வேத வசனங்களை நம்ம பார்ப்போம். இயற்கையில இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளும்படியான வசனங்களை நம்ம பார்ப்போம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6வது வசனம்: சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். உபாகமம் 32:11-12வது வசனம்: கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. யோபு 12வது அதிகாரம் 7வது 8வது வசனம்: இப்போது நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். இன்னும் மத்தேயு 6வது அதிகாரம் 26-28வது வசனங்கள்ல ஜீசஸ் சொல்றாங்க, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜீசஸ் இந்த வசனங்கள்ல நம்ம இயற்கையில இருந்து நம்ம பாடங்களை கற்றுக்க வேண்டும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எஜுகேஷன் புக்ல 117வது பக்கத்துல இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கு: வேதத்துல இயற்கையை வைத்து ஒப்புமைப்படுத்தி பேசப்பட்ட வசனங்கள் இருக்கு. சில உதாரணங்களை பார்ப்போம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்துல, தெளிந்த புத்தி உள்ளவராய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான். இந்த வசனத்துல பிசாச கெர்ச்சிக்கிற சிங்கத்துக்கு ஒப்புமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. மத்தேயு 10வது அதிகாரம் 16வது வசனத்துல, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ உங்களை நான் அனுப்புகிறேன், ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றோருமாய் இருங்கள். சங்கீதம் 42:1வது வசனம்: மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இந்த வசனங்கள் எல்லாமே இயற்கைக்கு ஒரு விஷயத்த கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் புக்ல 117வது பக்கத்துல இவராக சொல்லப்பட்டிருக்கு: இயற்கையில இருந்து நம்ம ஒரு பாடத்தை கத்துக்கும் போது இயற்கையே நமக்கு ஒரு
ஆசிரியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா எறும்பு கிட்ட இருந்து நம்ம அதோட கடின உழைப்பையும் சுறுசுறுப்பையும் பற்றின பாடங்களை நம்ம கற்றுக்குறோம். பறவைகள் வந்து நமக்கு நம்பிக்கைக்கான பாடங்களை வந்து நமக்கு கற்பிக்குது. பரமபிதா வந்து நம்மளோட தேவைகளை அனுதின தேவைகளை சந்திக்கிறாருன்ற பாடத்தை வந்து அது நமக்கு கற்றுத்தருது. நமது ஓய்வு நாள் பள்ளி பாடம் இந்த காலாண்டில் வந்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறது என்ற தலைப்பில் படித்து வருகிறோம். நம்ம தேவனுக்கு சாட்சியாக இருக்கணும் என்பதை வந்து ஒரு உதாரணத்துலேருந்து நம்ம பார்ப்போம். விலங்குகள் வந்து மற்ற விலங்குகள்கிட்ட வந்து தகவலை வந்து பரிமாறிக்க பல யுக்திகளை வந்து செய்யுது. சிலது வந்து அதோட சத்தத்தினாலையும் சிலது அது செய்கைகள்னாலையும், அதாவது உதாரணத்துக்கு மயிலானது அது தோகையை விரித்து ஆடுறது போல, இன்னும் சில விலங்குகள் அதோட வாசனைகள்னாலையும் பிற விலங்குகளுக்கு வந்து அதோட தகவல்களை வந்து பரிமாறுது. அந்த விலங்குகள் வந்து தேவையில்லாத விஷயங்களை பற்றி எதுவும் பரிமாறிக்கிறதும் இல்லை, அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் பரிமாறிக்கிறது இல்லை. இதை பற்றி வந்து படிக்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து ஒரு ஆராய்ச்சியை வந்து செய்கிறாரு. என்னென்னா, ஒரு பெரிய தேனீ பண்ணையில் மூணு வெவ்வேறு இடத்துல வந்து தேன்களை வந்து வைக்கிறாரு. அதுலேருந்து ஒரு இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோன்னா ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 வச்சுக்கலாம். அதில் வந்து என்னென்னா, தூரமாக ஒரு வெவ்வேறு திசைகள்லேருந்து ஒரு கூட்டிலேருந்து ஒரு தேனியை எடுத்துகிட்டு வந்து இந்த தேன் இருக்க இடத்துல வந்து அதை வந்து கொண்டு வந்து விடுறாரு. அப்போ என்ன, அதே மாதிரி அந்த பி தேன் அந்த இருக்க அந்த இடத்துல வந்து வேற ஒரு கூட்டுல இருந்து வந்து எடுத்துட்டு வந்து ஒரு தேனியை விடுறாரு. அதே மாதிரி இன்னொரு தேனி கூட்டுல இருந்து அந்த சீன்ற அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்றாரு, ஒரு தேனியை எடுத்துட்டு வந்து விடுறாரு. இதை கவனிச்சு பார்க்கும்போது அவர் பார்க்குறாரு என்னன்னா, இந்த ஏ இடத்துல வந்து எந்த தேனியை வந்து கொண்டு வந்து விட்டாரோ அந்த தேனி வந்து அதோட கூட்டுக்கு திரும்ப போய் அந்த இடத்துல இருந்த தேனீக்களை மட்டும் இங்கே கூட்டிகிட்டு வந்துச்சு. அதே போல் மற்ற 2 தேனீக்களும் அதே மாதிரி பண்ணுச்சு. ஒருவேளை அதுங்க வந்து மாறி வேற கூட்டில் இருந்து எந்த தேனியுமே வந்து வரல. இதுலேருந்து அந்த ஆராய்ச்சியாளர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, எந்த தேனை வந்து அது ருசி பார்த்துச்சோ அந்த தேனையே போய் வந்து அதோட மற்ற கூட்டில் இருந்த தேனீக்களுக்கு வந்து போய் சொல்லிச்சு. இதே போலதான் மனுஷங்களும் நம்மளும் எதை வந்து ருசி பார்க்குறோமோ அதையே வந்து மற்றவங்களுக்கும் வந்து நம்ம சொல்றவங்களா இருக்கோம். நம்ம வந்து கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கிறோம் என்ற பாடத்தை வந்து நம்ம படிக்கிறோம். நம்ம வந்து கிறிஸ்துவ வந்து ருசி பார்த்தவர்களாக இருந்தோம்னா நம்ம கிறிஸ்துவ பற்றியே மற்றவங்களுக்கு வந்து சாட்சி கொடுக்குறோம். ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட்ல என்ற புத்தகத்துல இப்படி எழுதியிருக்கு, உங்கள் இருதயத்தை தேவ வசனத்தினால் நிரப்புங்கள், அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஜீவ ஊற்றா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. தேவ வார்த்தை தான் வந்து நமக்கு வந்து ஜீவ அப்பம். எதை நம்ம புசிக்கிறோமோ எதை நம்ம குடிக்கிறோமோ அதன்படியே நம்ம சரீரம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதன்படி தான் நம்ம ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்ம எதை பத்தி சிந்திக்கிறோமோ அதுவே வந்து நம்மளோட சிந்தனைகளாகவும் இருக்குது. ஒன் டெஸ்டிமோனிஸ்ன்ற புக்ல வந்து சொல்லியிருக்காங்க, டாக் ஆஃப் த ஃபெய்த் ஆஃப் த லைட் அண்ட் ஆஃப் த ஹெவன் அண்ட் யூ வில் ஹாவ் ஃபெய்த், லைட் அண்ட் லவ் அண்ட் பீஸ் அண்ட் ஜாய் இன் த ஹோலி கோஸ்ட். நீங்கள் விசுவாசத்தை பற்றி பேசுங்க, வெளிச்சத்தை பற்றி பேசுங்க, அப்போது உங்களுக்கு வந்து விசுவாசமும் வெளிச்சமும் அன்பும் அமைதியும் மன மகிழ்ச்சியுமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த தேனீக்கள் வந்து எந்த தேனை ருசி பார்த்துச்சோ அந்த தேனீக்கள் வந்து மற்ற தேனீகளுக்கும் அந்த தேனையே கொடுக்க முடிஞ்சிச்சு. அதேபடி வந்து நம்மளும் கர்த்தரை ருசி பார்த்தவர்களாக இருந்தோம்னா நம்மளும் மற்றவங்களுக்கு கர்த்தரை பற்றி சாட்சியா இருக்கும். அந்த தேனியை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த முதலாம் தட்டில் இருந்த தேனை குடித்த அந்த தேனி ஏன்ற தட்டுன்னு எடுத்துக்கலாம். அந்த தேனி என்ன செஞ்சிச்சு, அதோட தேன் அடைக்கி போன போது எந்த இடத்துல தேன் இருக்குதுன்னு செஞ்சு அது தகவலை கொடுத்துச்சு. அந்த தேன் கூட்டில் இருக்கக்கூடிய மற்ற தேனிகள்லாம் அந்த இடத்தையே தேடி வந்துச்சு. இது எவ்வளோ ஒரு இயற்கையினுடைய நீதியாக இருக்குது. ரோமர் புத்தகத்தில் வந்து ஒரு உதாரணமாக அந்த ரோமர் புத்தகம் எப்படி எழுதியிருக்குதுன்றதை பார்க்கலாம். ரோமர் புத்தகத்தில் வந்து முதல் 2 அதிகாரங்கள் எதை குறித்து பேசுதுன்னா, புறஜாதிகளோ சரி இல்லை யூதர்களோ சரி, புறஜாதிகள் இயற்கையின் வழியாக தேவப்பனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறாங்க. யூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேத வசனத்தில் கற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்குமே ரட்சிப்பு யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்து தான் தேவை. கிறிஸ்து இல்லைன்னா செய்ய ரட்சிக்கப்பட முடியாது.
ஸோ இந்த செய்தியை யார் கொடுக்கணும்? நம்ம தானே கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் 3லேருந்து 5 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற 3லேருந்து 5 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எப்படி கிருபையினால் நம்ம என்ன செய்யறோம், ரட்சிக்கப்படுறோம், அந்த விசுவாசத்தை கொண்டு என்ன செய்யறோம், கிருபையில் நம்ம எப்படி பங்கு பெறுகிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பின்பாக இருக்கிற 6லேருந்து 8 அதிகாரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கிருபையினால் நம்ம எப்படி செய்கிறோம், மேலும் பரிசுத்தம் அடைகிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது 10ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனமும் 15ஆம் வசனத்தையும் வாசிக்கிறத கேட்போம் நம்ம. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிகளுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுந்திருக்கிறது. இந்த வசனத்தில் பாருங்க, யார் ப்ரீச் பண்ணுவா, யார் அனுப்பப்படுவோம்? ஒருவேளை யாருமே ப்ரீச் பண்ணுறதுக்கு இல்லைன்னா, யாரும் அனுப்பப்படலைன்னா எப்படி நம்ம ரட்சிக்கப்படுவோம்? பாருங்கள், இந்த காரியத்தை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த வேலையை அவர் என்ன செஞ்சிருக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளை சாராமலே இருந்திருக்க முடியும். இருந்தாலும் நம்மக்கிட்ட இந்த வேலையை கொடுக்குறார். இப்போது நம்ம இந்த காரியத்தை கொடுக்க வேண்டியது இருக்குது. இயற்கை நீதி என்ன பார்த்தோம், நம்ம நேச்சரில் பார்த்தோம். நம்ம அந்த தேன் எந்த தேனை குடிச்சிச்சோ அதை தான் போய் சொல்ல முடிஞ்சிச்சு. நான் கிறிஸ்துவ நல்லவர் என்று ருசி பார்த்துருப்பேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக போய் நான் மற்றவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன் நான் ஜீசஸ் பற்றி. ஒருவேளை எனக்கு உலகம் தான் பிடிச்சிருக்குது, எனக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளஷர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்கள் தான் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னா இதை பற்றி தான் நம்ம பேசுகிறவங்களா இருப்போம். நம்ம உலகம் அழிவு காலத்துக்கு வந்துட்டோன்றதை என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் நமக்கு சொல்லி காட்டிக்கிட்டே இருக்குது. இவ்வளோ அடையாளங்கள் இருந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க வேண்டியது இருக்குது. நான் கிறிஸ்துவ இரவும் பகலும் நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் மேலே வாஞ்சியாக இருப்பேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரோட வார்த்தை மேலே நான் வாஞ்சியாக இருப்பேன்னா நிச்சயமாக என்ன செய்ய போகிறேன்னா, இந்த காரியத்தை நான் மற்றவங்ககிட்ட நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் நம்ம என்ன செய்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். நம்ம ஒருவேளை இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கிறீங்க, பத்திரமா இருக்கிறீங்களா அப்படின்னு என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரை பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. நம்ம சொல்கிறோம், கடவுள் கிருபையில் எப்படி நான் என்ன செய்கிறேன், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறேன், வேலைக்கு போகிறேன், வருகிறேன், எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம். நமக்கு ஆறுதல் கொடுக்கும்படியாக நம்ம வாழ்க்கையில் கடவுள் என்ன செஞ்சுருக்கிறாரு, நிறைய காரியங்களை செஞ்சுருக்கிறார். ஒருவேளை இந்த கேள்வியை நம்ம கடவுள்கிட்ட கேட்போம்னு வச்சுங்களேன், ஜீசஸ் எப்படி ஜீசஸ் இருக்கிறீங்க, இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ட் ஆஃப் த டேயில் நம்ம அவருக்கு எப்படி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி பேசுகிறோமோ அதுமாதிரி ஜீசஸ் கிட்ட நம்ம கேட்டோம்னா ஜீசஸ் என்ன சொல்லுவாங்க நினச்சி பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுல்ல. இன்றைக்கி எத்தனை வன்முறைகள் நடந்துச்சு, அநீதிகள் எவ்வளோ நடந்துச்சு, நீதி நிலைநாட்டுறதுக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா வழியே இல்லாமல் இருக்குது, எவ்வளோ பேர் பாவங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவோட இதயம் எவ்வளோ வலிக்கும்ல. அவர் பார்த்தீங்கன்னா இந்த வலிகளை அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இதயத்தில் அவர் சுமந்து கொண்டே இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவே என்ன செஞ்சால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க? சம்டைம்ஸ் நம்ம யார்கிட்ட கேட்குறோம்ல, ஏன் டல்லாக இருக்கிறீங்க, நான் என்ன பண்ணிட்டோம் உங்களுக்கு சந்தோஷம் வரும்படியாக அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்படி ஜீசஸ் கிட்ட பார்த்து ஒரு வேளை ஜீசஸ் நான் என்ன செஞ்சால் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீசஸ் என்ன நம்ம சொல்லுவாங்க, நம்மளோட கவனத்தை எங்கே கொண்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு கவனத்தை கொண்டு போவாங்க. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அற்புதமான 3 உவமைகள் இருக்குது. என்ன அந்த 3 உவமைகள்? தொலைந்து போன காசு, தொலைந்து போன ஆடு, தொலைந்து போன குமாரன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியம் இருக்குது. இந்த தொலைந்து போன ஆடை என்ன செய்கிறாரு, மேய்ப்பன் தேடிக்கிட்டே இருக்கிறாரு. காசை என்ன செய்கிறாங்க, அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேடுறாங்க, வீடு முழுக்க தேடுறாங்க. அந்த குமாரன் தொலைந்து போயிட்டான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா தகப்பன் வாசல்லே நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த 3 கதையும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நற்செய்தியில் முடியுது. ஆடை தேடின மேய்ப்பனுக்கு ஆடு கிடச்சிருச்சு, காசை தேடின பெண்மணிக்கு என்ன செஞ்சா காசு கிடச்சிருச்சு, அப்பாவுக்கு என்ன செஞ்சு பார்த்தீங்கன்னா மரித்து போன குமாரன் என்ன செஞ்சுட்டான், மீண்டும் வந்துட்டான், மீண்டும் உயிர் பெற்றுட்டான். ஒரு பாவி மனம் திறந்து பரலோகத்தை என்ன ஆகுதான், அநேக சந்தோஷம் உண்டாகுதான். ஜீசஸை ஹாப்பி ஆக்கிறதுக்கான ஒரே வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பாவி மனம் திறந்துறது தான். இயேசு கிறிஸ்துக்கு வேறு எதுவுமே ஹாப்பி கொடுக்க போகிறது கிடையாது. எதுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாவிக்கு தான் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா அவர் மரிச்சிருக்கிறார். இந்த பாவ உலகத்தை மீட்டு எடுக்கிறது தான் என்ன செஞ்சுக்கிறார், அவர் வந்திருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்கிறாரு, தியாகம் பண்ணியிருக்கிறார். எல்லா ரத்தத்தையும் அவர் என்ன சிந்திட்டு போயிருக்கிறாரு. இந்த பாவி மீட்டு எடுக்கப்பதான் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு மகிழ்ச்சி இருக்குது. எவ்வளோ சந்தோஷமான ஒரு செய்தி இது. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார்,
அவர் வல்லமையுள்ளவர், அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். கடவுளுக்காக சாட்சியா இருக்கிறதா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய மகிழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த மகிழ்ச்சியை நம்ம ஜீசஸ்க்கு நம்ம கொடுக்கறது அவர் என்ன செய்கிறாரு, விருப்பப்படுகிறார். நாம் என்ன செய்வோம், ஜீசஸ்க்கு நம்ம அந்த மகிழ்ச்சியை கொடுப்போம். நம்ம ஒருவேளை இயேசு கிறிஸ்துக்காக நான் நிறையா ஊழியங்கள் செய்கிறேன்னு சொல்லிட்டு, இல்லை நிறையா வேதத்தை வாசிக்கிறேன்னு சொல்லிட்டோ இப்படிலாம் இருந்தாலும் கூட தேவன் விரும்புகிற மகிழ்ச்சி என்னென்னா, நானுன்ற ஒரு பாவி மனம் தெரிந்ததில் தான் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வேலையை அவர் செய்கிறார். இதுக்காக மனிதர்கள் என்ன செய்கிறாரு, அவரோட சேர்ந்து ஒத்துழைக்கபடி சொல்கிறார். இப்போ மீட்டு எடுக்கப்பட்டிருக்கிற நானுன்ற ஒரு பாவி என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த யாக்கோபின் அந்த பெண்ணு அந்த குடத்தை விட்டு என்ன செஞ்சாங்க, ஊருக்கு போனாங்க. அந்த ஊருக்குள்ள போய் என்ன செஞ்சாங்க, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த ஊரையே கூட்டிட்டு வந்துட்டாங்களே இயேசு கிட்ட. அந்த பிசாசு பிடிச்சிருந்த அந்த மனுஷர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் மக்கள் வந்து ஏற்றுக்காத போது இயேசு கிறிஸ்து கூட உங்க கூட நான் வரேன்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து அந்த மனிதர்கள் அங்கே விட்டுட்டு போனாரு. இயேசு கிறிஸ்து மீண்டும் அந்த பகுதிக்கு வந்த போது இந்த மனிதர்களால் என்ன ஆயிடுச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கிராமமே மனமாற்றம் அடைஞ்சு இயேசு கிறிஸ்து கிட்ட வந்திருக்கிறாங்க. ஒரு பாவி மனம் திறந்த நிமித்தமாக பரலோகத்தில் இவ்வளோ மகிழ்ச்சி உண்டாகும்னு சொல்லும் போது அந்த மகிழ்ச்சியை நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது? இந்த மகிழ்ச்சியை நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும்னு தீர்மானிக்கணும். இயேசு கிறிஸ்துன்னு பார்த்தீங்கன்னா நல்ல செய்தி என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்ககிட்ட நம்ம கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணணும். நம்ம செவ்வாய்க்கிழமை பாடத்துக்கு வருவோம். க்ரோயிங் பை கிவிங். இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த தலைப்பு. கொடுக்கறது நிமித்தம் நீங்கள் என்ன செய்வீங்க, வளருவீங்கன்னு சொல்லிட்டு. யூஸ்வலி உலகத்தோட தத்துவம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம பெரிய ஆளாக முடியும்ட்டு. ஆனால் பைபிளோட தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கறது நிமித்தம் தான் என்ன செய்ய சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஆளாகும்ட்டு. அப்படி தான் பரலோகத்துலேயும் பொக்கிஷம் இருக்கும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இது இயற்கை நீதியும் அதுதான். பாருங்கள், ஒரு ஆறு ஒன்று இருக்குது. அந்த ஆறு வந்து ஒரு சின்ன ஊற்றாக எங்கேயோ எடுக்குது. அந்த ஊற்றை என்ன செய்ய சொல்லி பார்த்தீங்கன்னா அடைச்சி வைக்காமல் அது என்ன செய்யுது, அடுத்த நிலத்துக்கு கொடுக்குது. அந்த நிலம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அது போதுமான அளவு தண்ணியை வாங்கினது பின்பாக மற்ற நிலத்துக்கு கொடுக்குது. கடந்து செல்லும் போது ஒரு பெரிய ஆறாக ஆயிடுது. இப்போ போய் கடைசியாக கடலில் போய் கலக்குது. ஒருவேளை இந்த ஆறு வந்து எங்கேயும் கடந்து போக மாட்டேன்னு சொல்லி ஒரே இடத்துல அது தேங்கி நிற்கும் அப்படின்ட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை என்ன செய்கிறோம், நம்ம குட்டை என்று சொல்கிறோம். இல்லை அது என்ன பண்ணுது, பொல்யூஷன் ஆயிடுது, நாற்றம் அடிக்குது. ஆனால் ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த ஜீவன் நதியை போல் ஓடிட்டு இருக்கிற ஆற்றில் பார்த்தீங்கன்னா, ஆற்றில் வாழுகிற உயிரினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. ஆற்றோட கரைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வேதத்துலேயும் சொல்கிறேன், நீர்க்கார் ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல் யார் இருப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாக்கியவானா இருக்கக்கூடிய இந்த நீதிமான் இருப்பான் என்று நம்ம பார்க்குறோம்ல. அப்படி அந்த ஆறு ஓடிட்டு இருக்கிற ஆறு, ஜீவ நதி போல் ஓடிட்டு இருக்கிற ஆறில், அந்த ஓடிட்டு இருக்கிற ஆறில் பார்த்தீங்கன்னா உயிர் இருக்குது. அப்படியே மரம்லாம் ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் எது வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு தடுத்துச்சோ என்ன செஞ்சு பார்த்தீங்கன்னா அதால் சந்தோஷமாக இருக்க முடியல. அப்படி தான் என்ன செய்வோம், கொடுக்க தான் என்ன செய்வோம், நம்ம வளருவோம்னு சொல்கிற ஒரு அற்புதமான செய்தியை கடவுள் வந்து இயற்கை வழியாக வச்சுருக்கிறார். நமக்கு ஒருவேளை பார்ப்போம், நம்மளோட உடம்பை பற்றி பார்ப்போம். நம்ம மூச்சை நம்ம இழுக்கிறோம். நம்ம இழுத்த மூச்சை நம்ம அப்படியே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். மூச்சை இழுங்க, அப்படியே பிடிச்சிருங்க. நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குதுல்ல, இப்போ மூச்சை விடும் போது நமக்கு ரிலாக்ஸாக இருக்குது. கொடுங்க, அப்போ என்ன சொன்ன நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அப்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க என்று சொல்கிறாங்க. இந்த நாள் பாடத்தில் என்ன போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோர்தான் நதியை பற்றி பேசியிருக்கிறாங்க. எங்கே போய் அது முடியுது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சவக்கடல் என்ற இடத்துல போய் முடியுது. உலகத்திலே மிகுந்த தாழ்மையான ஒரு பகுதி, 1388 அடி தாழ்மையாக சீ லெவலை காட்டிலையும் அது பள்ளத்தில் இருக்கக்கூடாது. அது ஃபுல்லும் டாக்ஸின்ஸும் கெமிக்கலாகவும் பல வகையான உப்புகளால் நிரம்பியிருந்தது. 33.7% அந்த தண்ணியில் அப்படி தான் இருக்குது. அங்கே உயிர் வாழ்வதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை. சில காரியங்கள் மட்டும்தான் அதில் என்ன பண்ணுது இருக்குது. எப்படி யோர்தான் நதி வற்றாத நதி, இந்த நதி வந்து எப்படி போய் இப்படி போய் முடியுது அப்படின்ற என்ன பண்ணுறாங்க அங்கே பார்க்குறாங்க. இந்த யோர்தான் நதி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கலீலியா கடல்லாம் தாண்டி இப்படி வந்துட்டு இருக்குது. ஆனால் இப்படி கொடுக்க தான் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்க முடியும். ஆனால் கொடுக்காம அப்படியே போய் ஒரு பள்ளத்தாக்கில் போய் அப்படி நிறைஞ்சிருக்கும் போது என்ன செஞ்சு பார்த்தீங்கன்னா அது யாருக்கும் பிரோஜனம் இல்லாத ஒரு சவக்கடலாக ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் நம்மளோட வாழ்க்கை இருந்துடவே கூடாது. கடவுள் நமக்காக என்ன செஞ்சுருக்கிறாங்கன்றதை நம்ம ருசி பார்த்துருப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை நிச்சயமாக என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணணும். நம்ம கடவுள் சொல்கிறால, கொடு அப்போ உனக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. எந்த அளவுனால் நீங்கள் அழக்கிறீங்களோ அந்த அளவுலாம் என்ன செய்யப்படும், உங்களுக்கு அளக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
அது என்ன செய்ய வேண்டியதுக்குன்னா இந்த காரியத்தை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியதுக்குது. தேவனை பார்த்தீங்கன்னா ஒரு நற்செய்தி இருக்குது. இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பண்டிகை நாளுடைய மிக பெரிய நாள் கிரேட் ஃபீஸ்ட் டேல என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் நின்று இதோ தாகமாக உள்ளவன் இடத்துல வந்து தண்ணீர் என்ன செய்ய பருக கடவுள்ன்றான். அந்த தண்ணீரை பருகினவனுக்கு அந்த அவனுடைய இதயத்தில் என்ன செய்ய சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஊற்றாக இருக்கிற ஒரு தண்ணீராக இருக்குது. அந்த தண்ணி என்ன செய்யணும் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன செய்யணும் தீர்ந்து போகிறதே இல்லாத ஒரு தண்ணீராக இருந்துட்டு இருக்குது. இந்த தண்ணீரை ஜீவன் தண்ணீரை ஜேசஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம என்ன செய்யணும் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். ஏன் இது அவசியமா கொடுக்கறனால தான் நம்ம வளருவோம் அப்படின்றது ரொம்ப அவசியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய குணத்தை நல்ல குணம் என்று சொல்லி நம்ம வாய் வழியாக அவரை புகழ்கிற ஒரு காரியமாக என்ன பண்ணிடும் இருந்துரும். அவருடைய சொன்ன குணத்தை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கும் போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவருக்கு ஒரு சுய மறுதளிப்பு இருந்துச்சு. சுயத்தை என்ன செய்கிறாரு என்று பார்த்தீங்கன்னா அவர் மறுதளிக்கிறவா இருக்கிறார். இவ்வளோ தூரமாக தன்னை தாழ்த்தி தன்னை வெறுமையாக்கி இது அடிமையின் ரூபத்தை எடுத்து எனக்காக சிலுவை மரணத்தை எடுத்தார் அப்படின்னு நான் சொல்லி வியந்து போகிறேன். ஆனால் நான் அந்த செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி அவரோட குணத்தை நான் என்ன பண்ண அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஒரு காலத்தில் பார்த்து இப்படியா அப்படின்னு நான் வியந்து போகிற ஆள் நான் என்ன செஞ்சிருவேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக ஆக அந்த வியப்பு எனக்கு காணாமல் போயிடும். எப்படி சவக்கடல் போய் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சோ அப்படி நமக்கு என்ன செய்கிறோம் காணாமல் போயிடும். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்வோம் நம்ம பார்த்துக்கொள்ளலாம். நம்மளை பற்றின காரியங்களை என்ன செய்யலாம் அதாவது தேவன் நமக்கு பண்ண காரியங்களை குறித்து என்ன செய்வோம் நம்ம மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணலாம். நம்ம அதாவது மற்றவங்களுக்காக ஜெபிக்கலாம், மற்றவங்களுக்காக என்ன செய்யலாம் வேத பாடத்தை கொடுக்கலாம், மற்றவங்களுக்காக என்ன செய்யலாம் நல்ல பணிவிடைகளை செய்யலாம். இப்படி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள் என்ன செய்யணும்னா மற்றவங்களுக்கு கொடுக்க 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 அது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக இருந்து அந்த ஆசீர்வாதங்களை என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கும் மற்றவங்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கிறிஸ்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னால் நம்மளும் தேவனோட சேர்ந்து ஊழியம் செய்யணுன்றதுக்கான 2 முக்கியமான கொட்டேஷன் எலன் ஒயிட்டோட எழுதின கொட்டேஷனை வாசிக்க நம்ம என்ன செய்வோம் கேட்போம். நம் உதவி இல்லாமலேயே பாவிகளை ரட்சிக்க தேவனால் முடியும். ஆனால் கிறிஸ்துவின் தன்மையை நம்மில் வளர்ப்பதற்கு அவருடைய பணியில் நாமும் பங்கேற்க வேண்டும். அவருடைய தியாக பலியால் ஆத்துமாக்கள் மீட்கப்படுவதை காணும் பொழுது அவர் மகிழ்வது போல நாமும் மகிழ்வதற்கு அவர்களுடைய ரட்சிப்புக்காக அவர் எடுக்கிற பிரயாசங்களில் நாமும் பங்கேற்க வேண்டும். ஜெயம் கொள்ள விரும்புகிறவர்கள் தங்களை உள்ளே இருந்து மாற்றியாக வேண்டும். பிற ரட்சிப்பில் தீவிர ஆர்வம் கொள்வதுதான் இந்த மாற்றத்தை சாதிக்கிற ஒரே வழியாகும். பாருங்க இந்த வாசகம் சொல்லிருக்குது நமக்கு கேரக்டர் டெவலப் ஆகணும், நம்ம குணம் டெவலப் ஆகணும்னா என்ன செய்யணும் அவரோட சேர்ந்து என்ன செய்யணும்னு நான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பெரிய வேலையை நான் என்ன செய்கிறேன்னா அவரோட சேர்ந்து நான் என்ன செய்கிறேன் வேலை செய்கிறது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. புதன்கிழமை பாடத்துக்கு நம்மளோட கவனத்தை திருப்புவோம். ஃபெய்த்ஃபுல்னஸ் டு கிரைஸ்ட் கமாண்ட். கிறிஸ்து நமக்கு கட்டளையிட்ட கட்டளைக்கு உண்மையாக இருக்கிறதுன்றதை பற்றி இந்த தலைப்பு இருக்கிறது. மீண்டும் இந்த மனப்பாட வசனத்தை என்ன செய்வோம் நம்ம வாசிப்போம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதற்கூட இந்த 2 பேதுரு 3:9 என்ன சொல்லப்பட்டிருந்ததையும் நம்ம கவனிப்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். இந்த 2 பேதுரு 3:9 பாருங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இது கடவுள் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்ன செய்கிறாரு அவர் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருக்கிறாரு என்று. கடவுள் பார்த்தீங்கன்னா நம்மளை மீட்டு எடுக்கிறது தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமாக இருக்குது. இயேசு கிறிஸ்து யாக்கோப்பின் கிணத்தண்டையில் அமர்ந்திருக்கிறாங்க. சீஷர்கள் என்ன செஞ்சாங்க உணவு வாங்குறதுக்காக போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வந்திருக்கும் போது சீஷர்கள் உணவு வாங்கிட்டு வந்திருக்கும் போது அதுக்குள்ளே இயேசு கிறிஸ்துக்கும் அந்த பெண்மணிக்கும் என்ன செய்யணும் உரையாடல் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ அவங்க என்ன செய்றாங்கன்னா சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு சாப்பாடு எதுதான் அவருக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளை மீட்டு எடுக்கிறது தான் அவருக்கு என்ன செய்யுதுன்னா விருப்பமாக இருந்துட்டு இருக்குது. கிறிஸ்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த 6000 வருஷங்களாக என்னைக்கு வந்துச்சோ அன்னிலேருந்து என்ன செய்கிறாருன்னா நம்மளை மீட்டு எடுக்க தொடர்ந்து அயராமல் வேலை செய்து கொண்டே இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த காரியத்தை நம்ம என்ன செய்யணும் மறந்து போயிட நமக்கு கூடாது. நமக்கு சரி இந்த ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் அவர் சொல்கிறாரு வாலிபர்களை தன்னோட வலது கரமாக என்ன செஞ்சிருக்கிறாரா நியமித்திருக்கிறாராம்.
அவருக்கு என்ன செய்யணும், உதவி பண்ணும்படியாக இந்த மீட்பு வேலைகளை என்ன செய்யணும், அவரோட சேர்ந்து செயல்படுவதற்காக இப்படி என்ன செஞ்சுக்கிறாரு, வச்சிருக்கிறார். ஸோ அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த வாலிபர்களை என்ன செய்ய கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் காத்து கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகிறவரே இல்லை. கலப்பையில் கையை வச்சுட்டு திரும்பி பார்க்க வேண்டாம் என்று சொன்ன நம்முடைய தெய்வம் அவர் என்ன செய்யலைன்னா திரும்பி பார்க்கவே இல்லை. நம்மளை எப்படியாவது மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவர் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். 2 வசனங்களை வாசிக்கும்படி கவனிப்போம். நம்ம நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாயிருப்பது அற்ப காரியமாக இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரிந்தமும் என்னுடைய இரட்சிப்பாக இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்குள்ளும் ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். இந்த வசனங்கள் ஒருவேளை நிஜமாக நிறைவேறத்தக்கதாக மேசியா வாழ்க்கையில் கூட புதிய ஏற்பாடு சபையை குறித்து என்ன செய்யுதுன்னா சொல்லப்பட்டிருக்கிறதா இருக்குது. நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. நம்ம சபையாக என்ன செய்யணும்னா வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. லிவிங் சர்ச் இஸ் எ ஒர்க்கிங் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. எது உயிர்வுள்ள சபை பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துக்காக வேலை செய்துட்டு இருக்கிற சபை தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது உயிர்வுள்ள சபை என்று என்ன பண்ணுவாங்க நம்ம தெரிந்திருக்கிறோம். நம்ம 7 Testimonies பக்கம் 16 ஒரு வாசகத்தை வாசிக்கிறேன். The world will be convinced not by what the pulpit teach but by what the church leaves. மேடையில் நின்று என்ன பேசுகிறத வச்சு அதை வைத்து உலகம் என்ன செய்யாதுன்னு பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் ஆகாது. ஆனால் சபை எப்படி வாழுதுன்றது, ஒருவேளை சபை என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்கிறதுக்காக தான் மரித்தாங்கன்ற நற்செய்தியை வெளியில் புல்பீட் சொல்லிட்டு காணுகிற சகோதரனுக்காக நம்ம என்ன செய்யலைன்னா மரிக்கிறதுக்கு முன் வரவில்லை என்றால், அப்படிப்பட்ட அந்த கிறிஸ்து குணம் மெச்சூரிட்டி ஆகலைன்னா உலகம் என்ன செய்யாதுன்னா கன்வின்ஸ் ஆகவே ஆகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன பண்ணுவோம், நம்ம சிந்திப்போம். நம்ம ஒரு பேண்டமிக் காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். உலகம் முழுவதும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்து நிறைந்திருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஒருவேளை இந்த கொரோனா மட்டும்தான் நம்ம பற்றி பேசலை. நமக்கு தெரியும் இதனால் இந்த காலகட்டத்தில் 3 மாதங்களில் எத்தனை வகையான இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர்ஸ் நடந்துச்சு, இயற்கையினுடைய அழிவுகள் நிறையா நடந்துச்சு. இப்படிலாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். நம்ம இப்படி இருக்க காலகட்டத்தில் இதோ எபிடமிக் ஆஃப் கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங் என்ற புத்தகத்தில் 9வது சாப்டரில் எலன் ஒயிட் வழியாக தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட காலத்தில் எப்படி ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த காரியத்தை குறித்து லிண்டா அவர்கள் நம்மக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, பகிர்ந்து கொள்வாங்க. ஒரு நாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம எதுக்கு மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எபிடமிக் கிரைம்ன்றதுக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கோம். எபிடமிக் கிரைம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலில் நடக்கிற சில தப்புகள், கலவரங்கள், இல்லை கொலை பண்ணுறது, இல்லை குற்றம் செய்கிறது, அந்த மாதிரி அதுக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீதி இல்லாத மக்களுக்கு நடுவுலையும் மனுஷங்க கிட்ட மிருகங்கள் போல் நடந்துக்கிறவங்களுக்கு நடுவுலையும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இங்கே இருக்க எல்லா பீப்புள்ஸுக்கும் மனசில் இதை இந்த பாவமான வாழ்க்கையை விட்டு எப்படி வருது, அதே மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்காக எல்லாரும் இயங்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சொல்யூஷன் தான், காடோடைய நற்செய்தி தான். அதுக்கு ஒரு லைன் சொல்கிறாங்க, ஃபார் earthly sin and misery the gospel is the only antidote. காஸ்பல் மட்டுமே அதுக்கான மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் அவரோட நற்செய்தியை பிரசங்கிக்கும் போது அவங்க டிசைபிள்ஸ் கிட்ட அவங்க போய் ஜூஸ் எல்லாம் மீட் பண்ணுற அந்த டைமில் கடவுளோட வார்த்தையும் அவர் மேலே இருந்த நம்பிக்கையும் உலகத்தை விட்டு ரொம்ப தூரமாகவே இருந்தது. இப்போ ஜூஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு யெகோவாவை பற்றியும் தெரியும், அவரோட வார்த்தைகளை பற்றியும் தெரியும், அதுதான் நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் கடைப்பிடிக்காமல் அது ஒரு ட்ரெடிஷ்னலாகவும் ஒரு மனிதரை ஊக்குவிக்கிற வார்த்தையை மட்டுமே அதை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த காலத்தில் வெறும் செல்ஃபிஷ்னஸ்ஸுகள், அதுக்கப்புறமா பொறாமைகள் மட்டுமே அவங்களோட தன்னலத்துக்காக மட்டுமே எல்லா ஒர்க்கையும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட சொந்த கெயின்காக மட்டுமே எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சாட்டன் இந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு இந்த மாதிரி உலகத்தை மாத்திட்டு அவங்களுக்கு வெறும் துன்பத்தையும் துயரத்தை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தான். அப்புறம்
இப்போ நம்ம இப்போ இருக்கிற வேர்ல்டில் வந்து என்ன கண்டிஷன் பார்த்தோம்னா இதே மாதிரி தான் நமக்கு வந்து பைபிள் வார்த்தைக்கு மேலே நிறைய பீப்புளுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. அப்போது எப்படி வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து அவங்க கடைப்பிடித்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாகவும் அதை ஒரு வார்த்தையை மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த கிறிஸ்டியன் வேர்ல்டில் வந்து எத்தனை கிறிஸ்டியன் சர்ச்சஸ் வந்துட்டு கடவுளோட பிரின்சிபல் கீழே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சில கோயில்கள் மட்டும்தான் அப்படி நடக்குது. நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா டெய்லி லைஃப்ல நிறைய பேரை மீட் பண்றோம், நிறைய இடத்துக்கு போறோம். ஆனா வந்துட்டு நிறைய நம்ம கடவுளை பத்தி ஷேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது. இந்த மாதிரி வந்து இருக்கிற இந்த வேர்ல்ட்ல வந்து நம்ம என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு நம்ம எப்படி போய் பீப்புளை வந்து ரீச் பண்றது, எப்படி மக்கள் மத்தியில நம்ம கடவுளுடைய நற்செய்தியை வந்து பிரசங்கிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா கிரைஸ்ட் வந்து அவருடைய மாடல் ஒரு மெத்தட் சொல்றாரு. அது என்னன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து காட் வந்து பீப்புளோடைய மிங்கிள் ஆனாராம். அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு இரக்கத்தோட நடந்துக்கிட்டாங்க. அவங்களோட டெய்லி நீட்ஸ் தேவைகளை வந்து சந்திச்சிருக்காங்க. அப்புறமா தான் அவங்களுக்கு வந்துட்டு நம்பிக்கை வந்திருக்கு. கிரைஸ்ட் மெத்தட் அலோன் வில் கிவ் த ட்ரூ சக்ஸஸ் இன் த ரீச் ஆஃப் பீப்புள். கிரைஸ்டோட மெத்தடை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு நமக்கு பீப்புள் கிட்ட போய் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான வழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கடவுள் மூலம் நம்ம வந்து பீப்புள் கூட மிங்கிள் ஆகணும். அதே மாதிரி அவங்களோட இரக்கங்களை வந்து நம்ம இரக்கத்தை காட்டி அவங்களோட கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கணும். அவங்களோட டெய்லி நீட்ஸோ இல்லை அவங்களுக்கு தேவைப்படுறது வந்து நம்ம செய்யணும். அப்போதான் வந்து பீப்புளுக்கு வந்து நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வந்து வரும். அப்புறமா தான் காட் சொல்றாரு தென் ஃபாலோ மீ அப்படின்ட்டு. மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் மெடிக்கல் மிஷனரி என்னன்னு பார்த்தோம்னா பாவத்தினால பாதிக்கப்பட்டிருக்க பீப்புளுக்கு வந்துட்டு யார் வந்து சேவியர், அப்புறமா ஜீசஸ் வந்து என்னெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்றத வந்து அவர் தான் பாவத்துல நம்மளை மீட் எடுக்கிறாரு அப்படின்றத நம்ம சொல்லணும். நம்ம ஃபைனியர்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் மெடிக்கல் மிஷனரி தான் பண்ணியிருக்காங்க காஸ்பல் கொண்டு போறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி அவங்க வந்துட்டு இப்போ சர்ச்சுக்கு வராத பீப்புள்ஸ் வந்து அவங்களை எப்படி ரீச் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபிசிக்கல் நீட்ஸை வந்துட்டு நம்ம போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நம்மளால இது பண்ண முடியும். அதே மாதிரி அந்த பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை அவங்களுக்கு வந்து கடவுளை பற்றி சில வார்த்தைகள் பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அண்ட் இப்போல்லாம் வந்துட்டு யாருக்கும் வந்து கடவுள் மேலேயோ இல்லை மனிதர்கள் மேலேயோ நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு இருக்கு. எதுனாலன்னு பார்க்குறோம்னா எல்லாரும் சுயநலமாக வந்து செயல்படுறதுனால நம்ம இப்போ சுயநலமற்ற அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுனாலையும் அவங்கக்கிட்ட கேரிங்காக நடந்துக்கிறனாலையும் வந்துட்டு கடவுள் பற்றி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். காஸ்பல் ஒர்க்கு ப்ரீச் பண்ணுறவங்க வந்துட்டு எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் எதை பற்றி அவங்க பேசணும்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை பற்றி தான் பேசணும். ஹெல்ப்ஃபுல்லான லைஃப் எப்படி வாழ்றதுன்றதை பற்றி தான் பேசணும். அதுலேயும் வந்துட்டு முக்கியமாக எதை பற்றி அவங்க பேசணும்னா எப்படி வந்துட்டு மைண்டு சோல் அண்ட் பாடியை வந்து எப்படி வந்து நல்லா ஹையாக வந்து டெவலப் பண்ண முடியுமோ அதை பற்றி தான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க பேசணும். இப்படி ஹெல்த்தை பற்றி பேசும்போதே நிறைய பீப்புள்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகாத பீப்புள்ஸ்லாம் கூட வந்துட்டு இது வந்து ஆர்வமாக கேட்பாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஹெல்த்தை பற்றி அவங்க பேசும்போது. அப்புறமா வந்துட்டு எல்லா காஸ்பல் மெசேஜை ப்ரீச் பண்ணுற பீப்புள் வந்துட்டு ஃபஸ்ட் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. காஸ்பல் பேசுறதுக்கு முன்னாடி ஹெல்த்தை பத்தி பேசணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்புறமா கிரைஸ்ட் வந்துட்டு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஒர்க் வச்சிருக்காரு. அது வந்து நம்மளால யாரும் வந்து சப்ஸ்டியூட் போட்டு அது ஒர்க் பண்ண முடியாது. ஸோ காட் வச்சிருக்க ஒர்க்கை நம்ம தான் செய்யணும். அண்ட் டைரக்டாக வந்து மீட் பண்ணுறதும் பர்சனல் மினிஸ்ட்ரி தான் வந்து ஒரு நல்ல ரீச் கிடைக்கும் இந்த காஸ்பல் மெசேஜ்க்கு. அண்ட் சர்ச் வந்து இப்போ சில சர்ச் வந்து எங்கே டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்காங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் சில ஆர்கனைசேஷன்லேயும் ஆர்கனைஸ் பண்ணுறதுலையும் போயிட்டு இருக்காங்க. ஆனால் சர்ச்சோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதும் மினிஸ்ட்ரி பண்ணுறது மட்டும். பாருங்கள், நான் வந்து கிறிஸ்து எனக்காக என்ன செஞ்சுருக்கிறாருன்னு கண்டிப்பாக நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அதில் பைபிள் டீச் பண்ண வேண்டியது இருக்குது, ஹெல்த் பிரின்சிபல் நான் சொல்ல வேண்டியது இருக்குது, உலகம் இதுக்காக ஏங்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு இருக்கிற பாவம் நிறைந்த உலகத்துக்கு இருக்கிற அந்த மருந்தாக இருக்கிற ஆன்டிடோஸாக இருக்கிற இந்த சுவிசேஷத்தை காஸ்பல்னால் செய்வோம் நம்ம உலகம் முழுவதும் நம்ம கொண்டு போகலாம். வாரத்தினோட பாடத்தில் சில முக்கியமான பாடங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். என்ன பாடம் படிச்சிருக்கிறோம்? எப்படி நம்ம விசுவாசத்தை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கணும், அதோட முக்கியம் ரொம்ப முக்கியம் நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படின்ற காரியங்கள்.
அவரோட சேர்ந்து நான் வேலை செய்வது தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி. இன்ஃபேக்ட் அது தேவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற ஒரு காரியத்தை பற்றி பார்த்தோம். நம்ம நான் வளரணும் அப்படின்னு சொன்னால், என் குணம் வளரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது யாரோட கரத்தில் இருக்குதுன்னா கடவுளோட கரத்தில் தான் இருக்குது. ஆனால் நான் என்னோடய ஒத்துழைப்பு என்னிடத்தில் இருக்குது. அந்த ஒத்துழைப்பு என்ன? அது ஒரே வழி சர்வீஸ் தான். நான் கடவுளுக்காக என்ன செய்யணும்னா பணிவிடை செய்கிறது தான். ஒருவேளை நம்ம என்ன செய்யணும், சில நாளில் மறந்துடுறோம். ஆதி அப்போஸ்தலர் சபை என்ன பண்ணுச்சு, இதை செஞ்சு மறந்துச்சு. என்ன மறந்தது? சபையை எருசலேமில் ஒடுக்க ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன நினச்சாங்கன்னா சபையை பாதுகாக்கிறதே ஒரு முக்கியமான காரியம் என்று நினச்சி சபையை மட்டும் அவங்க பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன மறந்துட்டாங்கன்னா செய்திகளை மற்றவங்களுக்கு கொண்டு போகணுன்ற காரியத்தை என்ன பண்ணிட்டாங்க, மறந்து போயிட்டாங்க. ஒருவேளை இப்படி பணிவிடைகளை அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வருகிற இந்த எதிர்ப்புகளை, இந்த சோதனைகளை, இந்த உபத்திரங்களை என்ன ஜெயிச்சிருந்திருப்பாங்க. ஆனால் ஆதி அப்போஸ்தலர் சபை வந்து விழல. அது என்ன பண்ணாங்கன்னா அந்த காரியத்தை குயிக்காக புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா எருசலேமில் என்ன செஞ்சாங்க, கடந்து சென்று உலகம் முழுவதும் போனாங்க. அப்படி உலகம் முழுவதும் போன நிமித்தமாக என்ன நடந்துச்சு, செய்திகள் உலகம் முழுவதும் போய் ஒரே ஜெனரேஷனில் என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் நற்செய்தியால் நிரப்பிட்டாங்க. இதே காரியத்தான் கடவுள் நமக்கும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஜெனரேஷனில் இந்த உலகம் முழுவதுக்கும் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செய்தி கொண்டு போகப்பட வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறாங்க. இதெல்லாம் தான் நம்ம என்ன செஞ்சோம், இந்த வாரத்துடைய பாடங்களில் நம்ம என்ன செஞ்சோம், படித்தோம். நம்ம இந்த காரியம் அவருக்கு நம்ம கீழ்ப்படுகிற காரியமாக இருக்குது என்ற காரியமும் படித்தோம். அப்படி இருக்க வேலைக்கிழமை பாடத்தில் என்ன படிக்கிறோம், இவைகளெல்லாம் செய்வதற்கு என்ன நோக்கம், எதை என்னை மோட்டிவேட் பண்ணும், இப்படிலாம் செஞ்சால் நான் ரொம்ப பிரபலமாக ஆயிடலாம் அப்படின்னு அப்படியா? ஒருவேளை இந்த ஆயக்காரர்களோ பரிசேயர்களோ அப்படி தானே நினைத்தாங்க. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, அவருக்கு ஒரு பின்னாடி நிறைய பேர் வந்தோடனே உலகமே ஒரு பின்னாடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்க சொன்னாங்களே. இயேசு கிறிஸ்து சகோதரர்கள் சொன்னாங்களே, பிரபலம் விரும்புகிறவன் வீட்டுக்கு மாட்டான், நீ போய் ஆலயத்துக்கு போய் என்ன செய்ய இந்த காரியங்கள்லாம் செய்யணும்னு சொன்னாங்களே. அப்படியா? இல்லை என்றுனா நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவா? இல்லை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன நோக்கம் இருக்குது? அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்குது. அது என்ன? கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசித்து நம்ம கேட்டோம். என்ன நோக்கம்? எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களை மீட்டு எடுக்கணும். அவங்க மேலே உள்ள அன்பு, இயேசு கிறிஸ்து மேலே உள்ள அன்பு. இயேசு கிறிஸ்து எதுக்காக எனக்காக மரித்தாங்க? என்ன ரீசன் சொல்ல முடியும்? ஒரே ஒரு ரீசன் தானே, அவர் என்னை இவ்வளவா நேசித்தாங்கன்னு சொல்கிற அந்த ரீசன் தானே. யாரால் ஒரு எஃபெக்டிவான ஊழியம் செய்ய முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அன்பு, தேவன் மேலே அன்பும் சக மனிதன் மேலே உள்ள அன்பும் நமக்கு மோட்டிவேட் பண்ணாதான் என்ன எனக்கு ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு நான் சிந்திப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. அந்த காலையில் வந்த தோட்டத்துக்கு வந்த அந்த ஊழியக்காரங்க என்ன நினச்சாங்க, 11ஆம் மணி நேரத்தில் வந்தவனுக்கே ஒரு பணம் கொடுக்கும் போது எனக்கு நிறைய கிடைக்கும்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தோட்டத்தில் வேலை செஞ்சதனுடைய லாபத்தையோ அதோடைய ப்ரிவிலேஜில் அதில் இருக்கிற மகிழ்ச்சி என்ன செய்யல அவங்க அனுபவிக்கவே இல்லை. இந்த மூத்த குமாரன் இளைய குமாரன் வீடு திரும்பிட்டான்னு சொல்லும் போது அவன் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா வாசலே நின்றுட்டு இருக்கிறான். அப்பா கூட இருந்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பாவோட குணத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான். அப்போது எது என்ன மோட்டிவேஷன் எனக்கு கிடைக்கும் நான் அப்படின்னு சொல்கிற காரியம் விட்டு அன்புன்னு சொல்கிற ஒரு காரியம் நம்மளை மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம், நல்லா வளர்ச்சி அடைவோம். இந்த அட்வென்டிஸ்ட் ஹோம் என்ற புத்தகத்தில் இருக்கிற மேற்கோளை நம்ம பார்க்கலாம். அன்பு இருதயத்தில் வாசம் செய்ய வேண்டும். ஒரு கிறிஸ்தவர் தன் எஜமான் மேலுள்ள ஆழமான அன்பினால் செயல்படுகிற ஊக்கங்களை பெறுவார். கிறிஸ்துவின் மேலுள்ள பாசம் என்கிற வேர்களின் வழியாக தன் சகோதரர்கள் மேல் சுயநலமற்ற ஆர்வம் துளிர்க்கும். பாருங்க, வானத்தை பூமியை எல்லாத்தையும் படைச்சிருக்கிற தெய்வன் என்ன செய்கிறாங்க, நம்மளையும் படைச்சிருக்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, நமக்காக மரிச்சிருக்கிறாங்க. இதை எப்படி நம்மளால் புரிஞ்சுக்க முடியும்? கடவுளை நம்ம எந்த இடத்துல வச்சு அளந்து பார்க்க முடியும்? இட்ஸ் ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி சயின்ஸ், ஆம்னி பிரசன்ஸ். எடா வான சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி, இப்படி சொல்கிற இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிற ஒரு தெய்வன், நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு காரியங்கள். இவர் எனக்காக மரிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி எவ்வளோ அன்பை காட்டுகிறது. நமக்கு தெரியும் இந்த காரியங்கள் நம்ம தினமும் என்ன செய்யணும்னா தியானிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. இதுதான் நம்மளை என்ன செய்யணும்னா மற்றவங்களுக்காக ஊழியம் செய்வதற்கு நம்மளை மோட்டிவேட் பண்ணணும். ஓகே, ஏன்னா நம்ம இந்த வாரத்தில் பாடம் படித்தோம். ஒரு நபர், மார்க் ஃபின்லேன்ற ஒரு நபர்
ஒரு டிவி எவாஞ்சலிசம் செய்யணும், சேட்டலைட் எவாஞ்சலிசம் சொல்லிட்டு இப்படி 80 நாடுகளுக்கு மேலே பிரயாணம் செஞ்சு ஆயிரக்கணக்கான ஞானஸ்தான நம்ம காலத்துலேயும் ஒரு நபரை வச்சு கடவுள் செய்ய முடியும்னா நம்மளால் செய்ய, நம்ம கூட கடவுள் சேர்ந்து இப்படி செய்ய என்ன பண்ணுறாரு, ஆசைப்படுகிறாருன்ற ஒரு பாடத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். அதற்கு பின்பாக நம்ம என்ன படித்தோம், இப்படி ஒரு மிஷன் ரிப்போர்ட்டில் பார்த்தோம். நம்ம ஒருத்தர் என்ன செய்கிறாரு, பள்ளிக்கூடம் கட்டணும், தேவனை பற்றி தெரிஞ்சுக்கிது ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும். அந்த காரியங்கள் பாருங்கள், அவர் ஜெபம் பண்ணோட விளைவுகளாக இன்றைக்கி நம்ம காணிக்கை கொடுக்கறது மூலயமாக நாளைக்கு அந்த இடத்துல என்ன செய்யணும், ஒரு பள்ளிக்கூடம் கட்டப்பட போகிறது. நம்ம இயற்கையில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேனி எந்த தேனை பருகிச்சோ அந்த தேனை கொண்டு போய் என்னாச்சு மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுச்சு. நம்மளோட சரீரம் என்னத்தை சாப்பிட்றோமோ அதுபடி தான் நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். அப்படின்றது போல தான் நம்மளுடைய மனது என்னத்தில் நிரம்பி இருக்குதோ அதில் தான் நம்ம மனசும் இருக்குது. அப்போது பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள், நித்தியத்துக்கு அடுத்த காரியங்கள் நம்ம மனசு நிறைந்திருக்கோன்னா அதை பற்றியே சொல்லுவோம்ல. ஒருவேளை பூலோகத்துக்கு அடுத்த காரியங்களே நிறைஞ்சிருப்போம்னா என்ன சொல்லுவோம், எதை புசிப்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம், இதை பற்றி தான் நம்மளோட கவலைகள் இருக்கும். ரைட்டா, எப்போடா எனக்கு வேலை கிடைக்கும், எப்போ திருமணம் ஆகக்கூடிய காரியங்கள் இருக்கிறது, இல்லை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த வாழ்க்கையை நான் எப்படி கடந்து செல்கிறது, இல்லை நான் ஊருக்கு செல்கலாமா, இதை பற்றி. ஆனால் பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள் நம்ம ஒருவேளை சிந்திப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை என்ன செய்வோம், அந்த தேனி எந்த தேனை ருசி பார்த்ததோ அந்த தேனை மற்றவங்களுக்கு கொடுத்தது போல, அந்த தேன் எங்கே இருக்குதுன்னு சொல்லி வழிகாட்டினது போல இயேசு கிறிஸ்து ருசி பார்த்த நம்ம என்ன செய்வோம், அங்கே நம்ம வழி நடத்துவோம். நம்ம அப்புறம் நம்ம படித்தோம், இன்னைக்கு பண்ணிச்சு மறந்துடுச்சு, குறிப்பாக கிறிஸ்துவ உலகம் மறந்துடுச்சு. இதில் கடவுளுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகுதி, வேலையாட்களுக்கு கம்மி, அறுப்பு தேவன் இடத்துல என்ன செய்யுங்க, வேலையாட்களுக்காக என்ன பண்ணுங்க அனுப்புங்கன்னு சொன்னேன். அந்த காரியத்தை மறந்துட்டு என்ன செய்யறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தில் பற்றியோ காரணங்களோ, இல்லை சபையினுடைய கட்டடங்களை காரியங்களை குறித்துகளோ, இல்லை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வளர்ச்சிகளை கொடுத்து அப்படிப்பட்ட சிந்தனை போயிடுச்சு. இவைகளெல்லாம் வேண்டாம் என்று நான் சொல்லலை, தேவனும் அதை வேண்டாம் என்று சொல்ல, இவைகள்லாம் இருக்கட்டும். ஆனால் எது தேவனுக்கு தேவை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்காக வேலை செய்வதற்காக ஒரு ஆள் தேவைப்படுகிறது. என் காரியமாக நான் யாரை அனுப்புவேன் அப்படின்னு தான் செய்கிறார். அவர் கேட்குறார், யாரை, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு யார் சொல்லுவா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. உலகத்தில் கடாந்திரத்தில் எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிற ஒரு கடவுள் தேடி கண்டுபிடிச்சு கொண்டாந்து இஸ்ரேல் மக்கள் என்ன செஞ்சாருன்னா விடுதலை கொடுத்து இப்படி ஒரு சாட்சியாக இத்தனை வருஷங்களாக சாட்சியாக வச்சிருக்க முடியும்னா நம்மளையும் உலகத்தில் கடாந்திரையில் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிறேன், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு நம்ம கேட்போம். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடவுள் இதை செய்யறதுக்கு ரெடியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம அந்த பாடத்தை படித்தோம். நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்காக என்ன செய்யணும், நம்ம இந்த காரியங்களை என்ன பண்ண கொண்டு போய் நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது. இப்படி சேர்க்கிற நிமித்தமாக எனக்கு குணங்கள் வளர ஆரம்பிக்குது. அவருடைய கட்டளைகளை என்ன செய்யணும், நம்ம நிறைவேற்றுகளாக இருந்துட்டு இருக்கிறோம். நம்ம இப்படி செய்த நிமித்தமாக யாருக்கு சந்தோஷம் உண்டு பண்ணுறோம், தேவனுக்கு சந்தோஷம் உண்டு பண்ணுறோன்னு ஒரு நம்ம படித்தோம். நம்ம சிந்திப்போம், தனிநபராக கடவுளுக்காக நான் என்ன செய்கிறது, குடும்பமாக நான் கடவுளுக்காக என்ன செய்கிறது, சபையாக நான் கடவுளுக்காக என்ன செய்கிறது, சிந்திப்போம். நம்ம இது இயேசு கிறிஸ்து மிக சமீபத்தில் வரப்போகிறாங்க. இந்த நற்செய்தியை நம்ம கையத்தில் கொடுத்துருக்குறாங்க. இதை என்ன செய்வோம், நம்ம மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம். தலைகளை தாழ்த்தி நம்ம என்ன செய்வோம், ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, இதோ இந்த வேலையை நீங்கள் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்கள் இப்படிப்பட்ட நபர்களோட நீ என்ன செய்யலான்னா வைத்து முடித்திருந்திருக்கலாம். ஆனால் இந்த ரட்சிப்பு திட்டத்தில் எங்களையும் ஒரு பங்காக நீங்கள் எடுத்து எங்களை இது மூலியமாக நீங்கள் என்ன செய்யணும்னா இன்னும் அதிகமாக எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீங்க, என்னை வளர்ச்சி அடைய வைக்கிறீங்க என்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீங்கள் கற்றுக் கொடுத்த இந்த உன்னதமான செய்திகளை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து மற்றவங்களுக்கு நாங்கள் சாட்சியாக அவர்களை பின்தொடர்ந்து வருவதற்கு எங்களை வழி நடத்துங்கப்பா. இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு எங்களுக்கு ஞானத்தையும் பலத்தையும் கொடுங்க. தீர்மானம் எடுத்திருக்கிற ஒவ்வொரு நபர்களுடையும் நீங்கள் இருங்க, அவர்களுக்கு வழிகளை நீங்கள் காட்டுங்க. தொடர்ந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. கிறிஸ்துவின் வழியை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.